ஏய் இந்த இடத்துல ஏதோ நின்றுட்டு இருந்துச்சு, கேப்சர் பண்ணேன். உங்களுக்கு ராம் சரண்னா பிடிக்குமா? நீங்கள் ராம் சரண் ஃபேனோ? எங்கே இருக்கீங்க? டேபிள் ஷேக் ஆகுது. நீங்கள் தானே அது? யார் நீங்க? இந்த உலகத்தில் வாழும் அனைத்து நல்ல உள்ளங்கள் மற்றும் உண்மையான உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான காதலர் தினம் நல்வாழ்த்துக்கள். இனிய பிப்ரவரி காதலர் தின நல்வாழ்த்துக்கள். பிப்ரவரி காலத்துக்கள் நல்லா இருக்கு. எங்க என்ட்ரன்ஸ்ன்னு தெரியலையே, லாக்ல இருக்கு. பக்கத்துல மெயின் ரோடு இருக்கு. என்னால் ரொம்ப நேரம் லைட் ஆன் பண்ணி நிற்க முடியாது. பட் சைடில் எதுவும் என்ட்ரன்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். தேங்க் காட், இங்கே இருக்கு என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக பக்கத்துலேயே மெயின் ரோடு இருக்குது. கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா தான் இது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வீடியோ எடுக்கணும். ரொம்ப சைலண்ட்டாக வேறு இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பேசிக்கலாம். பட்டீஸ் ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேய் வேட்டை. இன்றைக்கி நம்ம ஒரு கொடூரமான ஒரு பங்களாவை தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த பங்களாவில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை கொடூரமான முறையில் கொலை பண்ணி போட்டதாக சொல்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இந்த பங்களா கைவிடப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த பங்களாவில் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. பணத்துக்காக ஒரு சின்ன பொண்ணை கொடூரமாக கொலை பண்ணி இந்த பங்களாவில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொலை செய்யப்பட்ட இந்த நேரத்தில் அந்த சின்ன பொண்ணு ஒரு கர்ப்பிணியாக இருந்ததாக சொல்கிறாங்க. பேய் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பேய் வேட்டைக்கு போகலாமா? எத்தடி ஃபோக்ஸ். ஹலோ, யாரு? யாரது? இது எப்படி மூவ் ஆச்சு? இங்க என்ன தவிர வேற யாராவது இருக்கீங்களா? ஹலோ,
ஹலோ, ஒரு சவுண்ட் கேட்குது. ஹலோ, எங்கே இருக்கீங்க? கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு. கதவு எப்படி க்ளோஸ் ஆனிச்சு தெரியலையே. யார் அது? யார் அது? நான் இந்த இடத்த பற்றி சில விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்கள் தானே அது? எங்கே இருக்கீங்க? ஹலோ, நீங்கள் என் முன்னாடி தாராளமாக வரலாம். நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. ஹலோ, சடனாக பார்த்ததும் பயந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த பங்களாவில் ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணி போட்டதா சொல்கிறாங்க. யாரு? நீங்கள் தானே அது? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கொலை பண்ணி இந்த பங்களாவில் போட்டதா நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் என் முன்னாடி வரீங்களா? உங்களை நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். கேட்குதா? சொன்ன ரொம்ப பக்கத்தில் கேட்குது படி. நான் இந்த பங்களாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இப்போ வரைக்கும் கண்டினியூவாக எனக்கு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் எப்போ இந்த பங்களாக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூவாக நான் ஸ்டாப்பாக ஆக்டிவிட்டிஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு இது ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் மெயின் ரோடு வேறு. அப்பப்போ போலீஸ் கார் சவுண்ட்ஸ்லாம் எனக்கு ரெண்டும் கேட்குறதுலாம் ரொம்ப பதட்டமாக இருக்குது. எப்படி இந்த சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியல. ப்ளீஸ் பார்க்கலாம். உள்ளே வந்துட்டோம், ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம். எங்கே இருக்கீங்க? ஹலோ, நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படி எதுவும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கே இருக்கீங்க? அப்படி எதுவும் என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. இந்த பங்களா ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் சவுண்டு எங்கேருந்து கேட்குதுன்னே தெரியல ப்ளீஸ். எங்கே இருக்கீங்க? ப்ளீஸ் என் முன்னாடி வாங்க. உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்.
ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு டம்முன்னு. இந்த இடத்துல இருந்து தான் கேட்டுச்சு. ஆக்சுவலாக இந்த பங்களாவை சுற்றி சுற்றி சவுண்ட் கேட்குது. ரேண்டமாக கேட்குற சவுண்டா இல்லை இந்த இடத்துல நடக்கிற ஆக்டிவிட்டிஸான்னு சத்தியமாக ஒன்றுமே புரியல. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாக இருக்குது பட்டீஸ். ஹலோ, நான் தனியாக தான் இருக்கேன். நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ப்ளீஸ் தயவு செஞ்சே முன்னாடி வாங்க. என்னை பயமுறுத்தணும்னு ட்ரை பண்ணாதீங்க. எங்கே இருக்கீங்க? எங்கே இருக்கீங்க? நீங்கள் எப்படி செத்து போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மறுபடியும் அங்கேருந்து சவுண்ட் கேட்குது. இந்த ரூமில் இருக்கீங்களா? என் பக்கத்தில் எதுவும் இருக்கீங்களா? என்ன பேப்பர்? இது என்ன லாங்குவேஜ்னு தெரியல. படீஸ், இது என்ன லாங்குவேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேப்பர் ரொம்ப பழசாக இருக்குது. எங்கே இருக்கீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சே முன்னாடி வந்துடுங்க. என்ன எதுவும் பண்ணணும்னு நினைக்காது. சவுண்டு கண்டினியூவாக கேட்குது. இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்கீங்கன்னு தெரியுது. என் முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும். என்ன எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த பங்களாவில் ஏகப்பட்ட சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா பாருங்களேன், ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு, செப்பல்லாம் கிடக்கு, நிறைய திங்ஸ் கிடக்கு. என்னன்னே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல இந்த பங்களாவை. ரூம்குள்ளே பார்த்துட்டு வந்துடலாம். யாரு? இங்கே பிரம்மாண்டமான சவுண்டு கேட்டுச்சு. எங்கேருந்து கேட்குறதுனே தெரில. இந்த இடத்துல ஏதோ நின்றுட்டு இருந்துச்சு, கேப்சர் பண்ணேன். இந்த இடத்துல ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண முடியும். அதுக்குள்ளே எங்கே போனீங்க?
ஹலோ, இப்போ நான் உங்களை பார்த்தேன். சவுண்டு வெளியில இருந்து கேட்குது. எங்க இருக்கீங்க? ஹலோ, என்னை சுற்றி நிறைய சவுண்டு கேட்குது பட்டீஸ். எங்கேருந்து கேட்குதுதான் தெரில. அதான் பெரிய மர்மமாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த இடத்துல இருப்பேன். ப்ளீஸ் என் முன்னாடி வாங்க. இப்போ நான் உங்களை பார்த்தேன். என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லை உங்களுக்கு எதுவும் நிறைவேறாத ஆசைகள் எதுவும் இருக்கா? அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிட்டு போகிறேன். ப்ளீஸ், அதுக்கு ஃபஸ்ட்டு நீ முன்னாடி வரணும். நீங்கள் என் முன்னாடி வந்தால் தான் என்னால் அதை உங்களுக்கு பண்ண முடியும். ப்ளீஸ், ஆக்சுவலாக நான் அப்போ சவுண்டு கண்டினியூவாக கேட்கணும். ப்ளீஸ், எங்கே இருக்கீங்க? ப்ளீஸ், ஆக்சுவலாக நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சோலோவாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. லைட்டாக பதட்டமாக இருக்குது. சவுண்டு ரொம்ப பக்கத்தில் கேட்குது. படி கேமரா வர சரியாக வைக்கல பாருங்கள். நான் தனியாக இருக்க எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாக இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது, ஒரு மாதிரி வேறு மாதிரி எனக்கு திங்கிங் வருது. ஓகே, வீடியோ எடுத்து பார்க்கலாம். எங்கே இருக்கீங்க? ஹலோ, இது இன்னும் பார்க்கவே இல்லை. சவுண்டு ரொம்ப பக்கத்தில் கேட்குது குட்டீஸ். என்ன பங்களானே தெரியல பட்டீஸ். உள்ள போக போக போய்கிட்டே இருக்கு. என்ன பங்களானே என்னால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பாருங்களேன், இந்த இடத்த பாருங்க, சுடுகாடு மாதிரி இல்லை. ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களா? இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதோட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும்.
எதுக்கு அதை மட்டும் விட்டு ஒன்றுமே இல்லை. யாரு? யாரது? எங்கே இருக்கீங்க? ஹலோ, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. பங்களாவை காலி பண்ணிட்டு எங்கேயும் போயிட்டீங்களா? எங்கே போனீங்க? ஹலோ, ஆக்சுவலாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. சடனாக சவுண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் தனியாக இருக்கிறத நினச்சா தான் ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன்னா நான் எப்போயாவது தான் அந்த மாதிரி அலோன் சேலஞ்செலாம் பண்ணுறேன். இல்லைனா யார் கூடயாவது டீமோட தான் நான் வருவேன். இனிமேல் நான் எனக்கே ஒரு பெரிய சேலஞ்சாக கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இது சோலோவாக பண்ணுறது நல்லா தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன். திருப்பி அப்பப்போ கொஞ்சம் சோலோவாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது. ஏன்னா தனியாக வரப்போ நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், வள்ளி வீடியோன்னு நினைக்கிறேன், சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தனியாக வரப்போ ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், கூட யாராவது கூட்டு வந்தால் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். அது உண்மை தான். தனியாக வந்தால் ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. கூட யாராவது கூட்டு வந்தால் அந்த ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிற மாதிரியும் அது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இனிமேல் அடிக்கடி நம்ம தனியாகவே சோலோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நல்லா இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. எங்கே இருக்கீங்க? ஹலோ, யார் நீங்கள்? அங்கே நில்லுங்க. கேமரா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண பட்டீஸ். ரொம்ப நேரமாக அங்கேயே நின்றுச்சு. அதுக்குள்ளே எங்கே போச்சுன்னு தெரில. ஓடி வரதுக்குள்ளே எங்கே போச்சுன்னு தெரில. அதுக்குள்ளே எங்கே போனீங்க? அந்த வாய்ஸ் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப மைல்டாக கேட்குது. நீங்கள் தானே அது? நீங்கள் தான் இப்போ பேசுகிறீங்களா? எங்கே இருக்கீங்க? வாய்ஸ் ரொம்ப பக்கத்தில் கேட்குது பட்டீஸ். எனக்கு கேட்குதா? எங்கே இருக்கீங்க? நீங்கள் எப்படி செத்து போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களை யாரோ கொலை பண்ணிட்டா தான் நான் கேள்விப்பட்டேன். உங்களை எதுக்கு கொலை பண்ணி போட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கே இருக்கீங்க? உங்களுக்கு நடந்தது பெரிய கொடுமை தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
பட் அதுக்காக ப்ளீஸ் தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இந்த இடத்துல இருப்பேன். அது இப்போ நான் கிளம்பிடுவேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. ஏன் இப்போ எதுவுமே பேச மாட்டேறீங்க? இப்போ கம்ப்ளீட்டாக சவுண்டு ஸ்டாப் ஆகிடுச்சு பட்டீஸ். ஏன் இப்போ எதுவுமே பேச மாட்டேறீங்க? ஹலோ, ப்ளீஸ் தயவு செஞ்சு முன்னாடி வந்துடுங்க. இதுக்கு மேலே என்னால் கெஞ்ச முடியல. என்கிட்ட சுத்தமாக எனர்ஜி இல்லை பட்டீஸ். எங்கே இருக்கீங்க? டேபிள் ஷேக் ஆகுது. நீங்கள் தானே அது? இப்போ நீங்கள் தான் இந்த டேபிள் ஆட்டினீங்களா? அதுக்குள்ளே எங்கே போனீங்க? ப்ளீஸ், ஆக்சுவலாக ரொம்ப மர்மமாக இருக்குது. சடனாக டிஃப்ரெண்ட் சவுண்டு கேட்குது. இந்த டேபிள் ஆடுது. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. ஒன்றுமே புரியல. உங்களுக்கு நடந்தது பெரிய கொடுமை தான். இந்த பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னு ஆக்சுவலாக எனக்கு ஐடியாவே இல்லை. ராம் சரண், ஸ்ருதிஹாசன் ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. ராம் சரண் சொன்னோன்னு சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு ராம் சரண்னா பிடிக்குமா? நீங்கள் ராம் சரண் ஃபேனோ? இங்கே நியூஸ் பேப்பரில் ராம் சரண் ஃபோட்டோ போட்டிருக்கு. அதை தான் பார்த்தேன். பாருங்களேன், ராம் சரண், ஸ்ருதிஹாசன், சங்கர், விக்ரம். எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஆளுங்களாம் இருக்காங்க. ஆனால் என்ன லாங்குவேஜில் போட்டிருக்குன்னு தெரியல இந்த பேப்பர். பட் ஆக்சுவலாக இது என்ன லாங்குவேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த பேப்பரில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள் தயவு செஞ்சு. ப்ளீஸ், எனக்கு ஒன்றுமே புரியல. எதுவும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். நீங்கள் தானே அது? எங்கே இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு படி. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்ததை தான் திருப்பி நடந்துக்கிட்டே இருக்குது. பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. முடிச்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம போய்ட்டு அதை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெறித்தனமான மற்றும் பயங்கரமான பேய் வீடியோஸ்னால் அதுலேயும் இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா, லவ் யூ ஃப்ரம் PC பிரசாந்த். பை, லவ் யூ.